இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. I am very happy, Lakshmi, only because of you. அரவிந்த் அக்கா கூட அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கணும்னு எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்க ஆரம்பிக்க போற பாரத் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட என்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும். அதுக்கு உங்க மாமனார் கிட்ட உன்னோட மாமியார் கிட்ட நீ தான் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். இப்போ மித்ரா இருக்கிற நிலைமையில அவரால் கையெழுத்து போட முடியாது. ஒருவேளை அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இப்ப இருக்கிற நிலைமையில எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு கையெழுத்தால முடிய வேண்டிய இந்த விஷயம் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையா மாறிடும். இப்ப நம்ம என்ன செய்யறது? அத்தையோட கையெழுத்தையும் நான் தான் போடணும். அவங்க கையெழுத்தை நான் போடுறது தப்புதான். ஆனா இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஹலோ, சொல்லு லக்ஷ்மி. பாரத் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் 5 இனி உன்னோட. அவங்க உனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி என்னோட அத்தை கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்ப ஃபைல நான் எங்க கொண்டு வரணும்? லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல ஃபைல எங்க கொண்டு வரணும்னு சொல்லு. நான் உனக்கு ஒரு இடம் சொல்றேன். அந்த இடத்துல ஆகாஷ் இருப்பான். ஃபைல அவங்கிட்ட கொடுத்துடு. அப்பதான் நான் சொல்லுவேன் உன் புருஷனோட உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த விஷத்துக்கு மாத்து மருந்து எங்க இருக்குன்னு. ஃபைல கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டானா? இங்க பாருங்க, பிசினஸா இருந்தாலும் ஆடுற விளையாட்டா இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னா அது சுவாரஸ்யமாவே இருக்காது. அதுவும் இல்லாம இந்த ஊர்ல எனக்கு ஈக்குவலா கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க இருக்காங்கன்னா அது நந்தன் ஃபேமிலி மட்டும்தான். மித்ரா மட்டும் இல்லைன்னா நான் ஆடுற விளையாட்டுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் அதுல சந்தோஷமே இருக்காது. அதனால கண்டிப்பா மித்ராவை நான் சாக விட மாட்டேன். ஆனா பாரத் ப்ராஜெக்ட்ல எனக்கு கிடைக்காம அதுல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். டோன்ட் வரி பிரவீன் மிட்டல், நான் கண்டிப்பா ஃபைல கொண்டு வரேன். சரி லக்ஷ்மி, நான் உடனே ஆகாஷ் அங்க வர சொல்றேன்.